ஹலோ கைஸ், நான் உங்கள் துண்டுகை. இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் டிசாஸ்டர் சர்வைவல் அப்படின்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. இந்த கேமில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் நம்ம ஒரு மேப் கொடுத்துருவாங்க. அந்த மேப்பில் நம்ம ஒரு நிறையா டிசாஸ்டர் வரும். அதாவது சுனாமி, வெள்ளம் அப்படின்னா என்னோட ஹேக்கரு வந்தோடனே தள்ளி விட்றீங்க. சரி, நம்ம வேறு சர்வர் போக வேண்டியதான். இந்த சர்வர் நல்லாவே இல்லை. ஹேக்கர்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த சர்வர் நம்ம விளையாடவே கூடாது. இந்த கேமில் பார்த்திங்கன்னா நிறையா நேச்சுரலான டிசாஸ்டர் வரும். எரிக்கல் விழுறது, மலையிலேருந்து பனி விழுறது, இதெல்லாம் வரும். இப்போ வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேப்பு பேர் ஃபேக்ட்ரி ஃப்ரென்சி. ஓகே, என்னடா அது ஃபேக்ட்ரி இருக்குது, மேகம் வருது, சுனாமி வரப்போதோ. ஓகே வாங்க. டேய் ஐயோ, இது வேறு இடிக்குதே. சரி, நம்ம கீழே இல்லைங்களா? ஐயோ இடிக்குது. ஐயோப்பா. சரி, இந்த வழியாக ஏறும். ஓகே. ஐயா, எப்படி எனக்கு புரியல. நான் ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா? இது எதுக்குடா தள்ளி விட்டீங்க சம்மந்தமே இல்லாமல்? எவனோ ஒருத்த கிரேன் உள்ள உட்காந்துட்ருக்கேன், ஜேசிபி உள்ள. ஓகே, இந்த இடத்துக்கு போவோம். இது மேலே ஏறி அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜம்பை போட்டு என்னோட ஏற முடியல. இந்த பொண்ணு மண்டையிலே ஒரு ஜம்பை போட்டு ஏறலாம். இதான் இருக்கலே ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. என்னது அவாய்ட் ஹை அண்ட் ஓப்பன் பிளேஸ். தண்டர் ஸ்டாமா? அப்போ இதுக்கு நம்ம எதாவது அதாவது இடி விழுந்துச்சுன்னா மண்டை தான் ஒரே அடியிலே செத்துருவோம். அதனால் நம்ம டக்குன்னு ஒரு சேஃப் பிளேஸை ஃபைண்ட் பண்ணோம். வாங்க போவோம். என்னடா இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் தான் நினைக்கிறேன். நம்ம மேலேருந்து ஒரே டமால்னு வச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, இங்கே நிற்போம். எனக்கு என்னமோ இந்த இடத்துல நிற்கவும் பயமாக இருக்குது. அதனால் நான் உள்ளேயே போயிடுறேன். எதுக்கோ சரி பா. இந்த இடத்துல தான் நல்ல இது. ஏன்னா 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. மேலே ஒன்று, அங்கே ஒன்று, அந்த மாதிரி லேயராக இருக்குது. சரி, இப்போ இது மேலே ஏற தேவையில்ல, இங்கே இருப்போம். என்னடா போர் அடிக்குது, ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. இப்போ பாருங்க, நான் வெளில நடந்து போகிறேன். இப்போ என் மேலே இடி விழுந்துச்சுன்னா நான் லைட்னிங் கிவ்அவே தரேன், கன்ஃபார்ம். அது என் மேலே இடியே உள்ளாது பாருங்கள். எல்லாம் சும்மா சொல்லுவானுங்க. இதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. நம்ம இப்போ ஒரு இடி கூட இல்லாமல் சர்வை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த மேப்புக்கு போக வேண்டியதான். அடுத்து என்ன மேப் வரப்போதோ பார்த்தீங்களா? ஒரு இடி கூட என் மேலே உள்ள. இப்போ அடுத்து என்ன மேப் வரப்போகுதுன்னு தெரில. மேகமூட்டமாக இருக்குது. இல்லை அது அடுத்த மேப்புக்கு ரீஃப்ரெஷ் ஆயிருந்தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க, அடுத்து என்ன மேப்புன்னு பார்ப்போம். அடுத்த மேப் ரேவிங் ரேஸ்வே அப்படின்னு ஏதோ இருக்குது. ஓகே, என்னடா அது ரேஸு? ஓ, கார்லாம் இருக்குது, இது ஓட்டலாம் போல். ஓகே, நம்ம உள்ளே போய்ப்போம். ப்ளூ கலர் கார் நான் எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஓகே வாங்க போவோம். ஐயோ, என்னடா முட்டிக்கிட்டான். போ. என்ன கார் இது, போக மாட்டேங்குது. யாரா அது? ஓகே, இப்போ மலை மாதிரி ஏதோ ஏறணும். ஆனால் இது சும்மா தான். மேகம் வருது. நம்ம எதுக்கோ இந்த டவர் மேலே ஏறிட வேண்டியதான். எதுக்கோ அவனுக்கு மேலே விளையாட்டுருந்தா அதுக்கப்புறம் நம்மளால் டவர் மேலே ஏற முடியாமல் போயிடுச்சுன்னா, அதனால் இப்போயே எதுக்கோ ஏறிப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது டிசாஸ்டர், அது சுனாமி அந்த மாதிரி தான் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் இப்போயே ஏறிட்டேன். ஓகே, ஒரு டொர்னாடோ வந்திருக்கு. ஐயோ, இப்போ நம்ம அது வர வழியிலேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போனோம். அதான் இப்போ நம்ம பண்ண வேண்டியது. இப்போ இங்கே கீழே குதிப்போம். ஐயோ, எழுத்து வேறு போயிடுச்சு. ஓடு. எங்கடா டொர்னாடோ? ஓ, அங்கே இருக்கா? அது இங்கே எப்படியோ வராது. ஐயோ, என்னடா ஏதோ குச்சியெல்லாம் உழுது ஆஹா. ஓகே, ஐயோ, எல்லாம் பறந்து நம்ம எதுக்கோ கேர்ஃபுல்லாகவே இருப்போம். இப்போ சரி, இந்த வழியாக போய் பார்ப்போம். அது எப்படியோ வராது. ஏன்னா ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒருத்த போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்மளும் எதுக்கோ இப்போயே போயிடும். ஓகே, அது வர மாதிரி தெரில. இந்த சைடு வராது. எப்படியோ அது அன்சைடு போயிடுச்சு. நம்ம என்ன இன்சைட் போவோம், அது அன்சைடு போயிடுச்சு. ஓகே வாங்க. ஐயோப்பா. ஐயோ, இழுத்துச்சு போடு. தூக்கி போட்டுச்சு. ஆனால் நம்ம உயிரோட தான் இருக்கோம். நல்ல வேலை, செத்துருப்போம். யாரா இவன்? என்னடா இது உள்ளே அடைஞ்சிருக்கான்? சரி, நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏட்ரா ஹெல்ப்புன்னு கத்துறான். ஐயோ, அவன் மண்டை மேலே இன்னும் கொஞ்சம். ஐயோ, என்னடா இருக்குது அவன் மண்டை? ஐயோப்பா, அவன் மண்டை மேலே இன்னொரு இது வேறு வந்துச்சு. ஹெல்ப்புன்னு அவன் கத்துறான். இப்போ நம்மளால் அவனை காப்பாற்ற முடியாதா? ஐயோ, அவனை காப்பாற்றி நானும் செத்து போயிட்டேன்.
ரெயின்போ ரைடுன்னு இப்போ ஏதோ ஒரு மேப் வந்திருக்கு. இப்போ அதான் நம்ம வந்து விளாட போகிறோம். இப்போ இந்த ராட்டினத்து மேலே ஏறிப்போம். மலை சரிவா? மலை சரிவுனா நம்ம என்ன பண்ணால் இந்த மலை இந்த மாதிரி ஸ்பான் ஆகிடும். அதுலேருந்து ஸ்னோ வரும். சில பேர் பாருங்கள் அங்கே போயிடுவாங்க. இந்த மழை இருந்தால் மட்டும் தான் இந்த இது வரும். அப்படிலாம் இந்த மலை சரிவு வராது. நம்ம நின்று வெயிட் பண்ணுவோங்க. பாருங்கள் சில பேர் மேலே போயிட்டாங்க. மேலே போகலாமா இங்கேயே இருக்கலாமான்னு தெரியலையே. மேலே போகலாமேன்னு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துச்சு. சரி நான் அப்படியே ஓரமாக அப்படியே போயிடலான்னு வந்தால் ஸ்னோ வந்துச்சு. ஐயோ செத்து போயிட்டேன். இந்த மேட்சும் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கேன் நான் இப்போ வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெவஸ்டேஷன் ஸ்டேஷன் அப்படின்னு ஏதோ மேப் வந்துருக்கு. ட்ரெயினில் இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷனா? என்னை விட்டு போகாதீங்கடா. சரி அவனுங்க போட்டோன்னா இங்கே வேறு தான் ஒரு வண்டி இருக்குது. என்னடா சாண்ட்ஸ்டாம் தான் போல். ஓகே நம்ம இந்த வண்டியை சும்மா ஓட்டும். நான் ஓட்ட போகிறேன். வேணாம் நான் ஓட்ட போகிறேன். நான் ஓட்ட யாருறான் உடைக்கிறேன் எல்லாத்தையும் வந்து. ஐயோ சரி இப்போ இந்த வண்டி எல்லா வண்டியும் எடுத்துக்கிட்டாங்களா? அப்போ நான் எந்த வண்டி தான் ஓட்டுறது? இந்த வண்டி ஓட்ட முடியாதா? இந்த வண்டியும் ஓட்ட முடியாது. ட்ரெயின் சும்மா தான் இருக்குது. இதை போய் ட்ரெயின் ட்ராக்கு வெளில இருக்குது. உள்ளோடு பிளிஸார்டா பனி. அது பனி பொழியுது ரொம்ப. ஓகே இந்த இடத்துல போய் நின்றுப்போம். சூப்பராக இருக்கும். அதாவது ஷெல்டர் மாதிரி இந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளால் வந்து கவர் பண்ணிக்க முடியும் அந்த குளிரை. மறுபடியும் வந்துச்சு. ஓடு சீக்கிரம் வேறு இடத்துக்கு போனோம். இப்போ நம்ம என்னடா எப்படி புரியல. ஒரு பொருள் வந்து வலிக்கு வந்துச்சு. அந்த பொருள் நான் கால் வச்சேன்னா நான் செத்துறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட பார்ட்டும் வேணும்னா இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 லைக் அது வேணும்.